Hey guys, welcome back to my channel. Sorry, 1 week என்னால் லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஆனால் ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் ரேண்டமாக தான் நான் வந்து இதை vlog பண்ணேன். அண்ட் ஆல்சோ ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நான் கோத்ரூ பண்ணுற நிறைய சேஞ்சஸ் இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி. ஸோ அதை எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம். எஸ், நான் வந்து ஏசி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இந்த ஏசி வாங்கிட்டேன்றது போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சில விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ப்ரெக்னென்சியில் இப்போது இந்த சம்மரில் என்னால் சுத்தமாக வந்து ஹீட்டை வந்து பேர் பண்ண முடியல. நார்மலாகவே நம்ம கிளைமேட் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹியூமிட் கிளைமேட் ரொம்ப வந்து ஹாட்டாக தான் இருக்கும். பட் இப்போது ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்கன்னா டியூ டு ஹார்மோனல் சேஞ்சஸ் நார்மலாகவே ரொம்ப பீக்கில் இருக்கும் டெம்பரேச்சர்லாம். ஸோ ரெண்டுத்தையுமே என்னால் அட் அ டைமில் பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் வந்து ஏசி வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணது. பட் இந்த ஏசி வாங்குறதுக்கு பின்னாடி அவ்வளோ வெயிட்டிங் பீரியட் இருக்குது அண்ட் அவ்வளோ பெரிய ஸ்டோரியும் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணது வந்து ஒரு 2 months பேக் டிசைட் பண்ணோம். பட் எப்போ வாங்கணும் அப்படின்றதுக்கு வந்து கரெக்டான டைம் வந்து வரலை. தள்ளி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் ஒரு ஜூலைக்கு அப்புறம் போச்சுன்னா ஏசி தேவைப்படாது. ஸோ அதனால் ஒரு மேல வாங்கலாம் இல்லை மே கடைசியில் வாங்கலாம் தான் பிளான். பட் என்னால் சுத்தமாக முடியல. நான் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரியிலே பிளான் பண்ணோம் ஏசி வாங்கணும் அப்படின்றது. பட் ஓகே, நம்ம வந்து இப்போ ப்ரெக்னென்சி டைமில் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய எக்ஸ்பென்சஸ் வருது. அண்ட் ஆல்சோ எங்களோட இன்லாஸ்க்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால ஒரு ட்ராவல் பிளானாக இருக்கட்டும் இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதுக்கும் ஜாஸ்தி ஆகுது. இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்தது. அதனால ஏசி பிளானை தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம். பட் என்னால் வந்து இந்த ப்ரெக்னென்சியில் இந்த ஹீட்டை வந்து சுத்தமாக வந்து பேர் பண்ண முடியல. இதை வந்து என்னால் எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து ஹெவியாக இருந்தது. அண்ட் ஒரு வாட்டி 2 பேரும் கிச்சன் போயிட்டு வந்தோன்னா லிட்ரலாக வந்து குளிச்சுட்டு தான் வருவோம். அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு எனக்கு ஹீட்டு. அண்ட் நைட்டு தூங்கி எழுந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முதுகெல்லாம் அவ்வளோ ஈரமாக இருக்கும். பட் நான் எப்படியோ வந்து இந்த மே வரைக்கும் ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஏப்ரல் வரைக்கும் ஓட்டிட்டேன். மே வந்து தாங்க முடியாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா மேலே இன்னுமே ஹீட் ஜாஸ்தியாக தான் ஆகும். இது எப்படி என்னால் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். பட் பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து டைக்கின் வந்து வாங்கியிருந்தோம். ஆல்சோ பிஃபோர் கோயிங் டு ஏசி நான் வந்து இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு பொருள் வந்து முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக வாங்குற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து காசு இருந்தால் கூட இந்த காசு வந்து ஃப்யூச்சரில் வேறு எதுக்காவது தேவைப்படுமா அப்படின்னு ரொம்ப யோசித்து வந்து தாட் ப்ராசஸே டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ப்ரெக்னென்சியில். இந்த ப்ரெக்னென்சி வந்ததுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சில விஷயத்தை டிலே பண்ண முடியுமோ அவ்வளோ டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈவன் வந்து ஒரு சில விஷயங்கள் இப்போ பேபி ஷவருக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் ஒரு சில விஷயங்கள்லாம் மேண்டட்ரியாக இருந்தாலுமே இது வேறு எப்படியாவது அவாய்ட் பண்ண முடியுமா இந்த எக்ஸ்பென்ஸை அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். மேபி முன்னாடி நான் வந்து இப்படி யோசிச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியல. முன்னாடியுமே நான் வந்து பயங்கரமாக வீட்டுக்காகவோ எனக்காகவோ செலவு பண்ணுறது வந்து பண்ணுவேன். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போக மாட்டேன். பட் இப்போ வந்துட்டு இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸ்பென்ஸும் எங்களுக்கு பெருசாக இருந்துச்சு. என்னென்னா இந்த வாஷிங் மிஷின். இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷின் வைக்கிறதுக்கு தான் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் எங்கள்கிட்ட இருக்குது மேனுவல். ஸோ டைரக்ஷனே வந்து வேறு மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வச்சோன்னா மேனுவல் மிஷின் அப்படிங்கிறதுனால நம்மளே எல்லா வாட்டியும் வந்து தண்ணி ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேப் வேறு அந்த பக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த பெல்லியை வச்சுக்கிட்டு என்னால் அந்த பக்கம் போயிட்டு வர முடியல. என்னோடய ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து முடிச்சிடலாம், இதை வாங்கிடலாம். ஏன்னா அவங்களுக்கும் வீட்டில் வந்து ஒரு 3 days தான் இருப்பாங்க. மற்ற 2 days தான் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ். ஸோ அந்த 3 daysல வந்து வேலையும் பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பார்க்கும்போது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷின் பிளான் பண்ணலாம் தான் நினச்சோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த ஹீட்டை என்னால் சுத்தமாக பேரே பண்ண முடியாதனால ஏசிக்கு ஃபஸ்ட்டு போயிட்டோம். பட் இந்த விஷயத்த இன்னும் கொஞ்ச நாள் வந்து தள்ளி போடுற மாதிரி இருக்கும். அண்டு நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, இந்த விலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட தாட்டே வேறு மாதிரி இருக்கும். இவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப வந்து லக்ஸுரியாக வாழ்கிறாங்க, இல்லை கம்ஃபர்டபுளாக வாழ்கிறாங்க அந்த மாதிரி. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது.
நான் என்னை மட்டும் சொல்லலை, நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கலாம். பட் அவங்க ஹாப்பி மூமெண்ட்ஸை மட்டும் ஷேர் பண்ணுறதுனால அவங்க எப்போவுமே ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. எங்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண தான் இன்னொரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கும். அண்ட் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற ஹாப்பியான மொமெண்ட்ஸ்க்கு பின்னாடி நிறைய வந்து சேடான மொமெண்ட்ஸ் இருக்குது. அது நிறைய பேர் காட்டுறது கிடையாது. ஓகே, கம்மிங் பேக் டு ஏசி. நீங்கள் ஏசி வாங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து 2 சஜஷன் சொல்லுவேன். ஒன்று டைக்கின், இன்னொன்று வந்து ப்ளூ ஸ்டார். இது எப்படி நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஏசி பற்றி படிச்சிருக்காங்க. ஈஸ் ஃப்ரம் மெக்கானிக்கல் ஃபீல்ட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுமே அவங்கக்கிட்ட இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து டைக்கின் போனோம். ப்ளூ ஸ்டாரை விட டைக்கின் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் தான், டைக்கின், ப்ளூ ஸ்டார். உங்களால் டைக்கின் வாங்க முடியலன்னா ப்ளூ ஸ்டார் போகலாம். பட் டைக்கின் தான் பெஸ்ட் ஆப்ஷன் இப்போதைக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சர்வீஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே ஈஸிலி அவைலபிளாக இருக்கிறது ஃபார் டைக்கின் தான். அண்ட் ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெக்னென்சி வந்து எப்படி மாற்றிருச்சுன்னா என்ன, ஹோல் தாட் ப்ராசஸே மாறிடுச்சு. முன்னாடிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் ஸ்ட்ரெஸ் ஆவேன். ஒரு முக்கியமே இல்லாத விஷயம், தேவையே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து போட்டு யோசித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவேன். பட் இந்த ப்ரெக்னென்சி எல்லாத்தையுமே மாற்றிருச்சு. லைஃப்பில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, இந்த விஷயத்துக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து மேபி கண்டுக்கல, மதிக்கலைன்னா நான் முன்னாடிலாம் ரொம்ப டென்ஷன் ஆவேன். பட் இப்போல்லாம் அது ப்ரையாரிட்டி கிடையாது லைஃப்பில். அந்த மாதிரிலாம் தோணி ஒரு மாதிரி நீட்டாக வந்து லைஃப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். மேபி இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, இது கொஞ்சம் போரிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மேபி நான் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன். அண்ட் கம்மிங் பேக் டு த டாபிக், நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் வந்துட்டு கஞ்சி ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் அது வந்து ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, இந்த வாட்டி மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எஸ், ஃபஸ்ட்டு கஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் அம்மா போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த கவரில் இருக்கிறத ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதில் என்ன இருக்குன்னா ஜவ்வரிசி, சிகப்பரிசி, அதுக்கப்புறம் சோளம், இது 3த்தையும் தனித்தனியாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து ஆற வச்சு ஆல்ரெடி வச்சாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கோதுமை. ஸோ கோதுமை இப்போ நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே 100 கிராம் தான். கோதுமை 100 கிராம், அப்புறம் இந்த பச்சைப்பயிறு 100 கிராம், அப்புறம் உடச்சக்கடலை 100 கிராம், அப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். சும்மா ஒரு கையளவுக்கு இந்த பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் பிஸ்தா, உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ அவைலபிளாக, இல்லை என்ன பிடிக்குமோ அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு கையளவு. மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் 100 கிராம், அப்புறம் உளுந்து 100 கிராம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரேண்டமாக தான் இதை வந்து போய் எடுத்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் கேழ்வரகு மட்டும் 1/4 கிலோ. இது மட்டும் தான் ஜாஸ்தி கவுண்ட்டு. மற்றது எல்லாமே வந்து 100 கிராம்ஸ். எல்லாத்தையுமே தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து ரொம்ப தீர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணக்கூடாது, இல்லை லைட்டாகவும் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. லைட்டாக கலர் மாதிரி இந்த ப்ரௌனிஷ் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து நாங்கள் பீனட்ஸும் போட்டோம். பீனட்ஸும் வந்து 100 கிராம் போடணும். பட் நானே வந்து வெறுமனே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். அதனால வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பட் வறுக்கும் போது மட்டும் தனியாக மட்டும் வறுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு. நட்ஸ் வந்து நான் ஒரு சில சமயம் பிஸ்தா ஆட் பண்ணிப்பேன். வீட்டில் இருக்கும் போது ஆட் பண்ணிப்போம், இல்லை அப்படின்னா விட்டுருவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கடலை எல்லாம் கூட ஆட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா பவுடர் ரெடி. டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இந்த கஞ்சி மாவை ப்ரிப்பேர் பண்ணணும், லைக் நம்ம சாப்பிடும் போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை ப்ரீவியஸ் விலாகில், மார்னிங் விலாகில் சொல்லியிருக்கேன்.
ஓகே. ஏசிலாம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு என்னோடய ஷூட்டிங் இருந்துச்சு. ஸோ மெட்டர்னிட்டி ஷூட் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன். இன்னொன்று அப்கமிங்கில் இருக்குது. ஸோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்பேஸ் இப்படி தான் இருக்கும், ரொம்ப கண்றாவியாக. ஸோ ஷூட்டை முடிச்சுட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து நீட் பண்ணி வைக்கணும். இல்லை அப்படின்னா அது அப்படியே இருக்கும் அண்ட் எனக்கும் அப்படியே டென்ஷன் ஆகும். பட் இது வந்து குனிஞ்சு குனிஞ்சு எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக தான் இருக்குது. வர வர கொஞ்சம் டம்மி பெருசாகிட்டே போகிறதுனால ரொம்ப சிம்பிளாக என்ன வேலை பண்ண முடியுமோ அந்த வேலையை மட்டும்தான் பண்ணுறது. மற்றதெல்லாம் என் ஹஸ்பண்டு கூப்பிட்டு இது கொஞ்சம் எடுத்து வைங்க, அது கொஞ்சம் எடுத்து வைங்கன்னு அவரை தான் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு சில வீடியோஸ்க்கு இந்த வளையல் போட்டு பண்ணும்போது அண்ட் பிராண்ட் ஷூட்ஸ்க்கெலாம் வளையல் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து இந்த வளையலை கழட்டுறது கிடையாது. ஒரே ஒரு வீடியோவுக்கு தான் இப்போ வரைக்கும் கழட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வளையல் வந்து இப்போ தான் போட முடியும், அதுக்கப்புறம் போட முடியாது. ஸோ அதனால் வந்து நான் இதையும் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அண்ட் ஷூட் பண்ணும்போது பிராண்ட் ஷூட் பண்ணும்போது அப்படியே லைட்டாக கழட்டி வச்சுட்டு ஷூட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்க்க தான் வந்து இந்த ஷூட்டிங், எடிட்டிங்லாம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் பின்னாடி பயங்கர வேலை. அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலையோடு சேர்த்து எல்லாத்தையும் பண்ணும்போது பயங்கர ஹெக்டிக்காக தான் போகுது. இது ஒரு தனி விலாகாகவே பண்ணலான்னு நினைக்கிறேன், என்னோடய ஒர்க் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டு வேலை வந்து நம்ம ஒன்ஸ் கொஞ்சம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஷூட்டிங், ரீஷூட்டிங், அப்புறம் எடிட்டிங், எடிட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும். அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது திருப்பி அகெயின் வந்து வீட்டு வேலை, டின்னர் சமைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும். ஸோ என் ஹஸ்பண்டும் இன்றைக்கி வந்து பாதியிலே வந்து போயிட்டாங்க வேறு ஒரு ஒர்க்குக்காக. ஸோ அதனால் நான் தான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் வந்து டஃப்பான ஒரு சேலஞ்ச் தான். ஸோ இந்த எல்லாத்துக்கும் நடுவில் நான் வந்து ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும். ஸோ எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாக தான் போயிட்டுருந்தது. எனக்கு கொஞ்சம் நாளாகவே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ என்னோடய ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ணேன். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு 2 ஒர்க் வந்து நான் வச்சுருந்தேன். ஒன்று வந்து மார்னிங் வச்ச ரைஸ் கொஞ்சம் இருந்தது, அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி சாப்பிட்லான்னு. இன்னொன்று ரொம்ப நாளாக வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஹாட் சாக்லேட் செஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க மேபி முன்னாடி விலாக்ஸில், மினி விலாக்ஸ்லலாம். பட் இன்றைக்கி வந்து இந்த சம்மருக்கு கொஞ்சம் சில்லுன்னு அந்த ஹாட் சாக்லேட்டையே கொஞ்சம் மாற்றி கோல்ட் சாக்லேட் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வித்தவுட் சாக்லேட். இதுக்கு வந்து ஹர்ஷீஸோட இந்த கோகோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். சாக்லேட் போட்டால் நல்லா தான் இருக்கும், பட் சாக்லேட்டில் நிறைய சுகர். ஸோ அதனால் நான் அது எதுவுமே எடுத்துக்கல. கோகோ பவுடர் மட்டும் ஒரு 2 ஸ்பூனை தண்ணியில் கலந்துட்டு காய்ச்சின பால் இருக்கு இல்லையா, அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து 2 டம்ளராக பிரிச்சுட்டேன் எப்பவும் போல். ஒன்று வந்து சுகர் போட்டு என் ஹஸ்பண்டுக்கு வச்சுட்டேன், சுகர் போடாமல் எனக்கு கொஞ்சம் வச்சுட்டேன். ஸோ எனக்கு சில்லுன்னு எதாவது குடித்தா போதும். கொக்கோவோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். அதனால் 2 இதுவாக பிரிச்சுட்டு அதை வந்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வச்சாச்சு. அண்ட் இந்த சைடு வந்து எனக்கு பசிச்சுது. ஸோ அதனால் மதியம் வச்ச பிஸ்பெல்லாபாத் கொஞ்சம் ஹீட் பண்ணி அதையும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டேன். பிஸ்பெல்லாபாத் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. அண்ட் இப்போ வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது அண்ட் ஆல்சோ ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னே தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் இப்போல்லாம் நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்டு நடுவில் ஒரு டாக்டர் செக்கப் போயிட்டு வந்தோம். அப்போ என் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, வெயிட் கொஞ்சம் ஏறிட்டிங்க, நீங்கள் ஏறக்கூடாது அப்படின்னாங்க. நான்ல எனக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் பசிக்கும் போதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற திங்ஸ் சாப்பிடாமல் ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க, இல்லை ஜூஸாக கூட குடிச்சிருங்க. பட் சுகர் போடாதீங்க. பட் வந்து இந்த ரைஸு, இட்லி, இல்லை இந்த சிப்ஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப பசிக்குது. அவங்க சொன்ன மாதிரி நான் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ லைக் ரைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் இனிமேல் வந்து பசிச்சா வந்து இந்த ரைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இவ்வளோ ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ ஸ்ட்ரிக்டாக இனிமேல் இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோடய மைண்டுக்கு வந்து சொல்லிக்கிட்டேன்.
நான் சொன்னேன்ல ஒரு வீட்டு வேலை ஆரம்பித்தா நிறைய வந்துகிட்டே இருக்கும்னு. ஏசி ஃபிட் பண்ணிவிட்டு போனாங்க. ஸோ ஃபுல்லாக டஸ்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் பெட்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் காட் மட்டும் வச்சுருந்தேன். பட் காட்க்கு மேலே அப்புறம் இந்த ஜன்னலில் அங்கெல்லாம் பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமையும் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் பின்னாடி என்னோடய பால்கனியில் அவுட்டோர் யூனிட் செட் பண்ணுறேன்னு சொல்லி அங்கேயும் பயங்கர நாஸ்தி ஆயிடுச்சு. ஆல்ரெடி என்னோடய வாஷிங் மிஷினோட நிலமை ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. இப்போ இன்னும் ரொம்ப மோசமாயிடுச்சு. ஸோ அதையும் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இனிமேல் வாரம் வாரம் டீப் க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் இது எப்படி அமையும் அப்படின்னு தெரியல. வீட்டுக்கு ஒரு புது பொருள் வாங்கினாலே இதான் பிரச்சனை. இப்போ தான் வீடு ஷிஃப்ட் பண்ணி எல்லா அட்டைப்பெட்டியும் நான் வந்து டிஸ்போஸ் பண்ணேன். இப்போ அகெயின் ஒரு அட்டைப்பெட்டி. ஸோ இதை வந்து மேபி ஒரு வீக் ஆகும்னு நினைக்கிறேன் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. இதை டிஸ்போஸ் பண்ணுறது இல்லாமல் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே வைக்கலாம் அப்படின்றதே ஒரு பெரிய இது. ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கும் போதும் வீடு நீட்டாக இருக்கணும், அண்ட் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதும் வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இப்போ இதை எங்கே வைக்கிறது அப்படின்றதே தெரியல. பட் கரெக்டாக இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோருக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் தான் நாங்கள் வந்து ஷூ ரேக் அண்ட் சிலிண்டர், எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வச்சுருக்கோம். அங்கே தான் முன்னாடியும் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு வரும்போது எல்லா அட்டைப்பெட்டியும் வச்சு டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். பட் வாசல்லே இருக்கிறதுனால ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணேன். பட் அகெயின் இப்போ ஒரு அட்டைப்பெட்டி சேர்ந்துருச்சு. ஸோ எஸ், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. இந்த 2 டேஸ் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எண்டட் த டே வித் இளநீர் வந்து நீங்களும் குடிங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ இல்லையோ ஹைட்ரேட்டடாக வந்து வச்சுக்கோங்க பாடியை. ஸோ இதோட இந்த விலாகை நான் வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணுறேன். பாய்.